நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அக்டோபர் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் தனுசு ராசியை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு இந்த அக்டோபர் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம் 1 முதல் 4 பாதங்கள், பூராடம் 1 முதல் 4 பாதங்கள், உத்திராடம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது தனுர் ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் தனது இன்னொரு வீடான மீனத்தில் ஆட்சி பீடத்தில், அதாவது 4ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது மாபெரும் சிறப்பு. இப்போ 4ஆம் இடம் ரொம்ப சுபிட்சமாகிறது. மாத்திருஸ்தானம் ரொம்ப அமக்கலமாக இருக்குது. அதாவது வீடு வாகனம் தாயார் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அப்போது இந்த தனுர் ராசி அன்பர்கள் வீடு வாங்கணும், மனை வாங்கணும், இல்லை மனை வாங்கி வீடு கட்டணும், இப்படி ஏதாவது ஒரு அபிலாஷைகள் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? இந்த அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பிள்ளைகளை நல்ல கல்விக்கு 4ஆம் இடம் கல்விக்கு ஸ்தானம். அப்போ கல்வி ஸ்தானமாக இருக்கிறதால பிள்ளைகளையும் உயர்கல்வி படிக்கக்கூடிய, இல்லை கல்வி பயில என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அந்த கோர்ஸை சேர்த்து விட்டு படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 4ஆம் இடம் தருகிறது. தாயார் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். மற்றபடி 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே சுகஸ்தானம்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறாருன்னா இந்த தனுர் ராசி அன்பர்கள் இந்த அக்டோபர் மாதம் நல்ல சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். சரி, 2ஆம் இடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் சனி பகவான் 2ல் தான் இருக்கிறார். இப்போது 2ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஆனால் அவர் வக்ரகதியில் இருந்தார். இப்போவும் இந்த முதல் ஒரு வாரம் வக்ரகதியில் தாங்க இருக்கிறார். இந்த அக்டோபர் மாதம் கடைசி 3 வாரம் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் செல்கிறார். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்தன்மையில் இருப்பது பணவரவு பொருள் வரவை காட்டுகிறது. நல்ல ஒரு பண வருமானம், நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம். தொழில் பண்ணுறவங்க, உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் சரி, நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். முதல் ஒரு வாரம் மட்டும் வேண்டாம், சரியாக கொடுக்கல் வாங்கல் பண்ண வேண்டாம். ஏன்னா அது ரிவர்ஸில் இருக்கிறார் சனி பகவான். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம். குடும்பஸ்தானம் அதிபதி நல்ல நிலையில் இருக்காருன்னு சொன்னால் அப்போ குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. 3ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. கம்யூனிகேஷன் பாவாதிபதி நல்ல ஆட்சி பீடத்தில் இருக்கிறது. கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சிறப்பானதொரு மாதம். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடம் அப்படின்னா இந்த ஏஜென்சி, இந்த ட்ராவல் அந்த கம்யூனிகேஷன் வந்து ட்ராவல் ஏஜென்சிலாம் வச்சு நடத்துவாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு மாதம். 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். 5ல் ராகு இருக்கலாமன்னா மேஷ ராகு, மேடான ராகு தான். இருந்தாலும் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். 5க்குடையவன் 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதுக்கப்புறம் வந்து 7க்கு 23 நாள் 7ல் இருக்கிறார். அப்போது முதல் ஒரு வாரம் பார்க்கும்பொழுது 5க்குடையவன் 6ல் இருக்கிறதால பிள்ளைகளுக்கு, இந்த தனுர் ராசி அன்பர்களுடைய பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும்.
பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது அமைகிறது. 5 7க்கு போயிட்டார். அப்போ பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு மாதம், அற்புதமான ஒரு மாதம். ஏன்னா மேக்சிமம் 23 நாள் உங்களுக்கு 5 7 தானே இருக்கார். அது அந்த 5 புதனுடைய வீட்டில் இருக்கிறார். அப்போ கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். அடுத்தது 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம். இது நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. இதெல்லாம் டெட்லைன், இதெல்லாம் எங்கே வரப்போகுது, வசூலாக போகுதுன்னு நீங்கள் நினச்சிருந்த சில நிலுவையில் இருந்த நிலைகள் இப்போ உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எழுந்து நடமாட துவங்குவாங்க. அடுத்தவருடைய சொத்து பத்து, அதாவது வாரிசே இருக்காது. உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க வாரிசு இல்லாதவங்க, அவங்க பார்த்தா உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு உங்கள் பேரில் சொத்து பத்து எழுதி வைக்கிறது, நகை நட்டு கொடுக்கறது, இல்லை பேங்க் பேலன்ஸ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதி வைக்கிறது, இப்படி விபரீத ராஜயோகத்தை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி தருவார். அதுதான் 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது. அதிர்ஷ்ட அமைப்புகள், அதிர்ஷ்ட யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும். 9ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். குரு பார்வையில் இருக்கிறார். இந்த தனுர் ராசி அன்பர்கள் வேலைக்காக, அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இல்லை எக்ஸாம் எதாவது எழுதணுன்னா எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செலக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வேலையை இழந்தவர்கள் கூட மீண்டும் முயற்சி செய்தால் வேலை வாய்ப்பை பெற முடியும். உங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும். ஏன்னா 9 10ல் இருக்கிறார். 10 புதனும் உச்சநிலையில் இருந்து ஒரு பார்வையில் இருக்கிறதால பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், அதோடு பார்த்திங்கன்னா சூரியன் அங்கே இருக்கிறார். அப்போ அரசு, அதாவது எம்எல்ஏ, எம்பிஸ், இப்படி இவங்களெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலமாக அமைகிறது. அரசியல்வாதிகளுக்கும் கூட ஒரு திருப்பு முறையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். மற்றபடி நகை, துணிக்கடை, நகைக்கடை, ஃபேன்சி ஸ்டோர், அரசு கருவூலம், இப்படி அதையும் தாண்டி சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட, ஏன்னா சுக்கிரன் இல்லையா 10ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிடைச்சி ஏதோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம். 11ஆம் இடம் அப்படின்னும் போது 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். பாருங்கள், 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்து, ஆனால் சனி பார்வையில் தான் இருக்கிறார். சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு தந்தையால் வருமானம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் செலவினங்கள் ஏற்படும். மைத்துனர் வகையில் செலவினங்கள் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணம், வெளியூர் வெளிநாடுன்னு போவீங்க, கோயிலாக சுற்றுவீங்க, டொனேஷன் கொடுப்பீங்க, நன்கொடைகள் வழங்குவீங்க. பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். மற்றபடி 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் இந்த மாதம், அக்டோபர் மாதத்தில் இந்த தனுர் ராசிக்கு
சுப செலவுகள் தான் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை. சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது அமைகிறது. என்னதான் சனி 11ஆம் இடத்தை பார்த்தாலும் 11இல் கேது இருக்கிறார். உங்களுக்கு கேது பகவான் ராகு கேதுக்கள் 11ஆம் இடத்துல இருக்க கொடுத்து வைக்கணும். 11இல் கேது இருக்கிறது. இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பண வருவாய், பொருள் வருவாய் பெற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம். மற்றபடி உங்களுக்கு 18, 19, 20 ஆகிய தேதிகளில் சந்திராசிரம தினம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. அந்த 3 நாளும் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்க்கும் பொழுது இந்த தனுர் ராசிக்கு இது நாள் வரைக்கும் சனி நெகட்டிவாக இருந்தார், இப்போ பாசிட்டிவ் ஆகிட்டார். ஏன்னா நேர்கதியில் போயிட்டுருக்கார். அப்போ 2 குடையவன் 2இல் ஆட்சி பீடத்தில் இருந்தால் நல்லதே செய்வார். 4 குடையவன் நல்ல நிலையில் இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. இப்படி தனுர் ராசிக்கு இந்த அக்டோபர் மாத பலன்கள் மிக மிக சுப பலன்களாக அமக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.